யாரும் இல்லாததுனால நம்மை தூக்கி வைக்கல. இதை புரிஞ்சுக்கணும். யாருமே இல்லை, அதனால நான் என்னை கர்த்தர் அழைத்தேன் இல்லை. இது உனக்காக வைக்கப்பட்டது. ஆண்டவர் சாமுவேல்ட்ட சொல்ற, நாளைக்கு வருவான் பாரு. இந்த சவுலை வர வைக்க அந்த குடும்பத்தில் இருக்கிற கழுதையை காணாம போக வச்சார். அடிக்கடி எங்க சர்ச்சில் சொல்லுவேன், தேவன் அனுமதிக்கிற நெருக்கம் நம்மை ஒடுக்குவதற்கல்ல, இன்னும் அவரோடு நெருங்க வைப்பதற்கு. ஆண்டவர், என்ன மட்டும் ஏன் கண்டிக்கிறீங்க ஆண்டவரே? உனக்கு நியமித்த ஸ்தானத்துல நீ வந்து நிக்கணும். அதுதான் தாவீது சொல்லுகிறார், என்னுடைய உயர்தலத்தில் என்னை நிறுத்துவார். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, செங்கடலுக்கு முன்னாக வந்துட்டாங்க, காலடி தெரியவில்லை. ஆனா இதற்குள்ளே ஒரு பாதை இருக்கிறது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, குருடரை அவர்கள் அறியாத பாதையில் நடத்தி தெரியாத வழியிலே கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆமென். என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? அடுத்து கீழே சொல்ற. அப்ப ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. ஆமென். குருடன் என்று கர்த்தர் வேதம் எதை காண்பிக்கிறது என்றால், கண்ணு தெரியாதவங்களை இல்ல, பாதை தெரியாதவங்களை. நமக்கு தெரிஞ்ச பாதையில கர்த்தர் நடத்த நம்ம தேவனுக்கு ஆலோசனை சொல்லுகிறோம். ஆலோசனை என்னென்ன? ஜெபத்தில், ஆண்டவர் இப்படி நடத்துங்க, இப்படி செய்யுங்க. ஆண்டவருடைய வழிகள் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. நமக்கு தண்ணீர் வேண்டும். நம்ம எதுக்காக ஜெபம் பண்ணுவோம்? கரெக்டா சொன்னீங்க. எதுக்காக ஜெபம் பண்ணுவோம்? மழைக்காக. நான் எதுக்காக ஜெபம் பண்ணி இருக்கணும்? தண்ணீர் வேணும். அப்ப நம்ம மழைக்காக ஜெபம் பண்றோம், ஆண்டவருக்கு ஆலோசனை தானே கொடுக்கிறோம். ஆமென். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. நம்முடைய ஜெபத்தில் ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்கிறோம். அவருக்கு ஆலோசனைக்காரனா இருந்தவன் யார்? நம்ம மழைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது அங்கிருந்து பதில் வரும், காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், உனக்கு தண்ணி தானே வேணும். எந்த இடத்திலிருந்து ஐயோ என்று யோராம் கத்துனானோ அந்த ஏதோம் வழியாய் தண்ணீரை வர வளைப்பார். வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராத என்றும் சொல்லுகிறவர் இன்றும் ஜீவிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பல நேரத்தில் ஆபிரகாம் ஆண்டவர், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ சந்தேகப்பட்டல, உள்ளத்துக்குள்ள சிரிச்சானோ, உள்ளத்துக்குள்ள நகைத்து, சாராளும் நகைத்தார். இப்போ பார்க்குறான், நீ ஈசாக்குன்னு தான் பேரு வைக்கணும். ஈசாக்குனால என்ன அர்த்தம் தெரியுமா? ஸ்மைல். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய செயல்கள் ஆச்சரியமானவைகள். இப்பொழுது சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாக இஸ்ரவேலர்கள் நிற்கிறாங்க. பின்னாக ரதத்துல யார் வாரா? பார்வோன் வாரா. இப்போ கடல் காற்று வீச பண்ணுகிறார். கடல் இரண்டாக பிளக்கிறது. ஒரு புதிய பாதை. இந்த பாதையில் இதுவரை யாரும் கால் எடுத்து வைக்கவில்லை. புதிய பாதை. இப்போ இஸ்ரவேலர்கள் நிக்கிறாங்க. பார்வோன் ரதத்துல நிக்கிறான். இப்போ இவர்களை ஓட விட்டா யார் ஃப்ரண்ட்ல போவாங்க? பார்வோன் தான். உன்னை முந்துகிறவர்களை குறித்து நீ கலங்காதே, அவங்களை எங்க தடுக்கணுமோ அங்க அவர் தடுப்பார். முன்னாக இருந்த மேக ஸ்தம்பம் விலகி பின்னாக வந்து அவர்களை நிறுத்தினது. எனக்கென்று தேவன் ஒரு பாதையை திறந்திருக்கிறாருங்க. எனக்கு ஆண்டவர் சொல்ல, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். எனக்குன்னு ஒரு பாதையை திறந்திருக்கிறார். நான் போய் கால் வைப்பதற்கு முன்னாக இன்னொருத்தங்க போய் கால் வச்சுட்டாங்கன்னா அது எனக்கு புதிய பாதை கிடையாது. அது ஆல்ரெடி இன்னொருத்தங்க நடந்த பாதை. இது எனக்காய் தேவன் வைத்து இத்தனை காலம் வீசாத காற்று அன்று வீசுகிறது. ஏன்? இது இவர்கள் அதுவரை மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதைதான் இந்த காலை வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். உம்முடைய பாதைகள் கடலிலும் வழிகள் கடல்ல இருக்கிறது. காலடி தெரியாம போயிட்டு ஆண்டவர் எல்லாத்தையும் மறைத்து வைக்கிறார். எல்லாத்தையும் மறைத்து வைக்கிறார். என்ன? எப்படி சவுலை கொண்டு வந்த பிறகு அவனுக்காக வைக்கப்பட்டது அவனுக்கு முன்பாக எடுத்து வைக்கப்பட்டதோ, மறைத்து வைக்கப்பட்டது, அதே போல இஸ்ரவேலரை அவன் எகிப்திலிருந்து கொண்டு வந்து நிறுத்தி அதுவரைக்கும் இந்த பாதை மறைத்து வைக்கப்பட்டது. சில நேரத்தில் நமக்கு முன்பாய் தேவன் எழும்ப பண்ணுகிற சலம், எழும்ப பண்ணுகிற மனிதர்கள், ஆமென், இவர்களை வைத்துதான்
தேவன் நம்முடைய நன்மைகளை மறைத்து வைத்திருக்கிறார். ஏற்ற வேளை, குறித்த வேளை உண்டு. ஆமென். இது உனக்காக வைக்கப்பட்டது. இஸ்ரவேலர்களுக்கு இப்ப எங்கேயும் போக முடியாது. எனக்காக வைக்கப்பட்டதுல ரைட்ல ரொம்ப தூரம் போக முடியாது, லெஃப்ட்ல ரொம்ப தூரம் போக முடியாது. என்ன மலைகள் சூழ்ந்திருக்கிறது, ஃப்ரண்ட்ல சமுத்திரம், பின்னாக பார்வோன். எங்க நம்ம இப்போ நாங்கெல்லாம் கன்னியாகுமரியில் இருக்கிறோம். இந்த சுனாமி வந்துச்சு, ஞாபகம் இருக்குதா? அந்த டைம்ல முதல்ல கடல் உள்வாங்கிச்சு. கடல் உள்வாங்கினதும் ஜனங்கள்லாம் ஜாலியா உள்ளே இறங்கினாங்க. ஆமா, திடீர்னு பார்த்தா இப்பெல்லாம் கடல் கொஞ்சம் உள்வாங்கினாலே ஜனங்கள்லாம் இருக்கிற இடத்த காலி பண்ணிடுறாங்க. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நமக்கு முன்பாக இப்ப நாம ஒரு பீச்சுக்கு போறோம், நமக்கு முன்பாக கடல் ரெண்டா பிளந்து இப்படி நிக்குது. எத்தனை பேர் அதுல நடப்போம்? கண்டிப்பா நான் நடக்க மாட்டேன். இவங்க நீ நடந்துதான் ஆகணும். என பின்னாடி யார் நிக்கிறா? ஆமென். அவர் நாம அவருடைய பாதையில் நடந்ததனால் வரல, அவர் நடத்தினதுனால வந்திருக்கிறோம். நடந்துதான் ஆகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ரெகோபோத்துக்கு ஈசாக்கு எப்படி வந்தார்? கொஞ்சம் பேர் எழும்புனாங்க, இல்லைன்னா ஏசேக்கில் நின்றுப்பார். ஏசேக்கு ஈசாக்கு உண்டாக்கினது, சித்னா ஈசாக்கு உண்டாக்கினது, ரெகோபோத் கர்த்தர் அவனுக்காக உண்டாக்கினது. உனக்குரியது உனக்குதான். ஆமென். இந்த ஏசேக்கிலிருந்து சித்னாவிலிருந்து ரெகோபோத்துக்கு ஈசாக்கு எப்படி வந்தா? ஆமென், கர்த்தர் கொண்டு வந்தா. ஆமா, சிலர் அப்படி விரோதமா எழும்புறாங்க. ஆனா ரெகோபத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அத்தனை பேர் வந்து சால்வானாங்க, சமாதானம் ஆனாங்க. பாத்தீங்களா? உனக்கான ஸ்தானத்துல, உனக்கான இடத்துல இன்று நீ சந்திக்கிற பிரச்சனை எல்லாம் அது வரைக்கும் தான். அதன் பிறகு சிலர் இருக்க மாட்டாங்க, சிலர் உங்க கூட சமாதானமாகும்படி செய்வார். ஒரு ஊழியக்காரர் ஒரு சம்பவத்தை சொன்னார். எனக்கு இது சொல்லும் போது ஞாபகம் வருகிறது. கேரளாவில் ஒரு கிராமத்தில் ஒரு ஊழியக்காரர் தாராம். அந்த ஊரில் மொத்தமே 2 பஸ் தான் உண்டு. காலையில் ஒரு பஸ் இருக்கும், மதியம் ஒரு பஸ் இருக்கும். அப்போ அவருக்கு ஈவினிங் ஒரு மீட்டிங் போகணும். காலை பஸ்ஸை விட்டுட்டார். சரி, மத்தியானம் பஸ்ஸு போய் நிற்கிறாரு. பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். நல்ல வெயில், வெயில் தாங்க முடியல. இவர் அதுலேயே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினோடனே தளர்ந்துட்டார், டயர்டாயிட்டார். இப்போ பஸ்ஸு வருது. கரெக்டாக நிற்க வேண்டிய இடத்துல நிற்காம கொஞ்சம் தள்ளி போய் பஸ்ஸு நிற்குது. அது ஒரு நிமிஷம் நிற்கும் அல்லது 2 நிமிஷம் நிற்கும், உடனே பஸ் எடுத்துருவாங்க. இந்த பஸ்ஸை விட்டால் வேறு பஸ்ஸு கிடையாது. அப்போ எல்லாரும் ஓடி போய் ஏறுறாங்க. இவருக்கு என்ன, இவருடைய நிறைய கேள்வி இவருக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. நான் ஓடி போகிறதுக்குள்ளே பஸ்ஸு போயிட்டுனா, ஆல்ரெடி நான் டயர்டாயிட்டேன், நான் ஓடி பாதியில் விழுந்துட்டேன்னா. இப்படி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி இன்னைக்கு மீட்டிங் போக வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படி சொல்லிட்டு அவர் ஆல்ரெடி டயர்டாயிட்டார். மீட்டிங்கை ஸ்கிப் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலான்னு திரும்பி பார்த்தா ஒரு கருப்பு நாய் அவர் அப்படி பார்த்துட்டே இருக்கு. நாக்கையை தொங்க போட்டு இப்படி பார்த்துட்டே இருக்கு. இவர் கொஞ்ச நேரம் நாயை பார்க்குறாரு, வேற யாரும், எல்லாரும் ஆல்ரெடி ஓடி பஸ்ஸில் ஏறிட்டு இருக்கிறாங்க. இவருக்கு இப்போ முன்னாடி போனால் கன்ஃபார்மாக ஒரு கரியை காணாது. இவர் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பின்னாடி வைக்கிறார். நாயும் விடலை, ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஃப்ரெண்டில் வைக்குது. நாய் ஸ்பீடை கூட்ட ஆரம்பிக்குது. எடுத்தாரு பாருங்க ஓட்டம். ஓடி போய் பஸ்ஸில் ஏறிட்டு வெளியே தலையை போட்டு, அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லலையா, அவர் பஸ்ஸில் ஏறிட்டு வெளியே தலையை போட்டு அந்த நாயை பார்த்து தேங்க்ஸ். சிலரை பார்த்து இன்னைக்கு யாரை பார்த்து நீங்க ஃபீல் பண்றீங்களோ, நாளைக்கு அவர்கள்ட்ட நீங்க தேங்க்ஸ் சொல்ல போறீங்க. தேவன் அறியாமலும் தேவன் அனுமதிக்காமலும் ஒன்று என் வாழ்க்கையில நடக்காதுன்னு நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உனக்குரியது அது உனக்கு தான். ஆண்டவர் சாமுவேல்ட்ட சொல்லுகிறார், 1 சாமுவேல் 16:1, நீ ஒரு கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, பெத்லகேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக கண்டேன். சாமுவேல் அப்படியே புறப்படுகிறார். ஈசாயும் அவன் குமாரரையும் வரவழைக்கிறார். தாவீதின் தகப்பன் சொல்லவில்லை, எனக்கு இன்னொரு பையன் இருக்கிறான், நீங்க இப்படி திடீர்னு சொன்னதுனால அவனை கூட்டிட்டு வர முடியலன்னு சொல்லல. தாவீது இதுக்கெல்லாம் தகுதி உள்ளவனாகவே அந்த குடும்பத்தினர் பார்க்கவில்லை.
நம்மை நம்மை விரோதிக்கிறவங்க அற்பமா பார்க்கிறதோ நிந்திக்கிறதெல்லாம் நமக்கு வலிக்காது. ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்க நம்மை ஒரு பொருட்டா எண்ணாமல் தகுதியாய் பார்க்காம, ஆண்டவருக்கு ஹர்ட் ஆயிட்டு ஒரு மனிதனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார், ஆண்டவரே ஃபீல் பண்ணிட்டார். அது வலி. ஆமா. இப்ப மூத்தவன் எலியா வருகிறான். சாமுவேல் நினைக்கிறார் இவனா இருக்கும். ஆமா. அப்படி சொல்லி ஊற்ற போகும்போது கர்த்தர் தடுக்கிறார். இவன் அல்ல. 7 பேரை வரிசையா கொண்டு வந்து நிறுத்துறார். கர்த்தர் தடுக்கிறார். தாவீதை வரவழைத்த போது கர்த்தர் சொல்லுகிறார், இவன் தான். நான் எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? உனக்கென்று கொண்டு வரப்பட்டதை உங்க அப்பா நினைச்சாலும் தடுக்க முடியாது, உன் சகோதரர்கள் நினைச்சாலும் தடுக்க முடியாது, ஏன் சாமுவேலே நினைச்சாலும். இப்ப நான் என்ன வச்சு சொல்றேன், பாஸ்டரே நினைச்சாலும் தடுக்க முடியாது. இது உனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், தேவரீர் நீர் உமது அடியேனை உங்களுக்கு என்ன தெரியும். என்ன தாவீதை சூழ்ந்திருந்தவங்க தாவீதை பார்த்த விதம், தகப்பன் தாவீதை ஆகாதவனாய் பார்த்தான், சகோதரர்கள் தாவீதை அகங்காரம் உள்ளவனாய் பார்த்தார்கள். ஆமென். சவுல் தாவீதை வாழ்நாள் சத்ருவாவே பார்த்தான். மனைவி தாவீதை அற்பமாய் பார்த்தாள், மகன் தாவீதை விரோதியாய் பார்த்தான். சூழ்ந்திருக்கிறவங்க தாவீதை பார்க்கிற விதம் இப்படி. தாவீது கண்களை மேலே பார்த்த போதுதான் சொல்லுகிறான், நீர் என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர். என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது தெரியுமா? என்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் பார்க்கிற விதத்தில் அல்ல, என் கருவை ஒருவர் கண்டார். அவர் என்னை எப்படி பார்த்தாரோ அப்படிதான் நான் இன்னைக்கு இருக்கிறேன், நாளைக்கு இருக்க போறேன். அல்லேலூயா. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா. நேரம் போகிறதுனால வேகமாய் 2 சம்பவங்கள் கூட சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 15வது வசனம். 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது அதோனியா சொல்லுகிறான், ராஜ்யம் என்னுடையதா இருந்தது என்றும் நான் அரசாளுகிறதற்கு இஸ்ரவேலர் எல்லாரும் என் மேல் நோக்கமாய் இருந்தார்கள் என்றும் நீர் அறிவீர். ஆனாலும் ராஜ்யபாரம் என்னை விட்டு தாண்டி என் சகோதரருக்கு ஆயிற்று. அது கர்த்தரால் அது அவருக்கு கிடைத்தது. ராஜா வயதாகிறார், இனி அவரால் எழும்ப முடியாது என்ற நிலை வந்த பிறகு அப்சலோமுக்கு பிறகு பிறந்தவன் தான் இந்த அதோனியா. இந்த அதோனியா திறமையானவன், அழகுள்ளவன், ஞானம் உள்ளவன். சாலமோனும் இன்னும் பிள்ளையாண்டானாவே இருக்கிறான், சின்ன பையனாவே இருக்கிறான். சாலமோனே தேவனிடத்தில் சொல்லுகிறான், நான் போக்கு வரவு அறியாத ஆமா பிள்ளையார், எனக்கு ஒன்றும் தெரியாது, எங்க போகணும் எங்க வரணும்னே எனக்கு தெரியாது, யாரை பார்க்கணும் என்ன செய்யணும்னே தெரியாது, எதுவுமே தெரியாது. இப்படி சாலமோன் இருக்கிறான். ஆனா அதோனியா அப்படி இல்லை. 1வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த அதோனியா நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னை தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். இப்போ சாலமோன் எப்படி இருக்கிறாரு? சின்ன பையன். ஆனா ராஜ்யபாரம் யாரிடத்தில் வந்தது தெரியுமா? சாலமோன் இடத்துல. அதோனியாவை சொல்லுகிறா, அது என்னுடையதா இருந்துச்சு, ஜனங்களும் அப்படிதான் நினைச்சாங்க, அடுத்த ராஜா இவன் தான் என்று. ஆனால் அது என்னை தாண்டி எனக்கென்று வைக்கப்பட்ட, சரிடா அதை போட்டு விடுற, அவனுக்கு வேற கொடுக்கிறேன், அப்படி அல்ல. என்னுடையது என் சத்துரு கையில இருக்குமானா என்னுடைய நன்மையை தாவீதை தாண்ட வைத்தார். உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஏன்னா தாவீதை பழக்கி உருவாக்கி
தாவீதின் காலத்துல தாவீதை தாண்ட வைத்து பிடிக்க வைத்தார். அவன் சீயோன் கோட்டை பிடிக்கும் போது அங்க இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க, இங்க இருக்கிற சப்பானிகளை உங்களை தடுப்பாங்க. ஆனாலும் தாவீது அதை பிடித்தான, தாவீதை தாண்ட வைத்தார். ஆனா சாலமோனை தாண்டி நன்மையை பிடிக்க வைக்கல, நன்மையை தாண்டி சாலமோன் கையில கொண்டு வந்து கொடுத்தார். இது கர்த்தராலே ஆயிற்று. அவன் எத்தனை அதோனியாக்கள் இருக்கட்டுங்க, அவன் நீ அதோனியாவை பார்க்கிறாயா, ஆண்டவரை பார்க்கிறாயா? இன்னைக்கு சத்துரு தரமாட்டேன் என்று சொல்லி உன்னுடைய சுதந்திரத்தை கெட்டியாய் பிடித்துக் கொண்டிருக்கிறானோ, அது உனக்குரியதானா? அந்த அதோனியாவை தாண்டி அது உன்னிடத்தில் வரும். அவனே சாட்சி சொல்லுவான், இது கர்த்தராலே ஆயிற்று. தயவால் பெற்றே தகப்பனே, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, தயவால் பெற்றே. யோவான் 3வது அதிகாரம் 27வது வசனத்தில் யோவான் ஸ்நானன் ஒரு வார்த்தையை சொல்லுவார். வெரி பவர்ஃபுல் வேர்ட். ஜனங்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி யோவான் ஸ்நானன் தான் போயிட்டு இருந்தாங்க. இப்பொழுது எல்லாரும் இயேசுவின் இடத்துல போகும்போது இந்த செய்தியை சீஷர்கள் வந்து சொல்றாங்க. அவர்கிட்ட நிறைய கூட்டம் போறாங்க. அப்படி சொல்லும்போது யோவான் ஸ்நானன் என்னன்னு சொல்லுவார் தெரியுமா? பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ளும். அதோனியா தன்னைத்தானே உயர்த்தி தனக்கு காலாட்களை சம்பாதிக்கிறான், குதிரை வீரரை சம்பாதிக்கிறான், ஜனத்துடைய ஃபேவரை சம்பாதிக்கிறான். இப்ப எல்லாரும் இவனுக்கு தான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாங்க. சாலமோன் தான் ராஜாவான்னு யாருமே நினைக்கல. ஆனா இது தேவனுடைய தீர்மானம். தேவன் உங்கள் மேல் வைத்த திட்டத்துக்கு விரோதமாய் இந்த உலகமே தடையா இருந்தாலும் அத்தனையும் தாண்டி அது உங்க கிட்டதான் வரும். காரணம் இது உனக்கென்று வைக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய யார் மேல என்ன ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது பரலோகங்க. யோசேப்பு தகப்பன் யாக்கோபின் இடத்துல தன் 2 பிள்ளைகளை கொண்டு வருகிறார், மனாசே எப்ராயிம். மூத்தவன் மனாசே தகப்பனுடைய வலது கை கீழையும் எப்ராயிம இடது கை கீழையும் நிறுத்தும் போது யாக்கோபு கையை இப்படி கிராஸ்ல வைக்கிறார். ஆமென். மேல இருக்கிறவர் தான் தீர்மானிக்கணும் எந்த கை யார் மேல வைக்கணும். நம்ம நினைக்கிறது இல்லை, ஆண்டவரே என் மூத்த பையன் டாக்டர் ஆகணும், என் 2வது பையன் இன்ஜினியர் ஆகணும், என் 3வது பையன் ஒண்ணுமே படிக்க மாட்டேங்கிறான், அவன் பாஸ்டர் ஆகணும். நம்ம தீர்மானிக்கிறது இல்லை. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அவர் இருக்கிற இடத்துல, இந்த பரலோகத்திலே மிகப்பெரிய ஸ்தானம் எது தெரியுமாங்க? அவர் இருக்கிற இடம். அந்த ஸ்தானத்துல யாரை தெரியுமா உட்கார வைப்பார்? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார். நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், ஆமென். உங்க பெஸ்ட் நீங்க ஆண்டவர் கொடுங்க, அது பெஸ்டாவே இருக்கும், அது பெஸ்டாவே இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். இப்பொழுது யோசேப்புக்கு ரொம்ப வருத்தம் ஆயிட்டு. யோசேப்புக்கு ரொம்ப வருத்தமானது. யோசேப்பு யாரு? யாக்கோபுடைய செல்ல பிள்ளை இல்ல. யோசேப்பு வருத்தப்படுறான்னு சொல்லிட்டு உடனே கையை மாத்தினாரா யாக்கோபு? இல்ல. தீர்மானிக்கப்பட்டது. உன்னை உயர்த்துவது தேவ நோக்கமானா, ஆமென், யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. உனக்கு ஒரு நன்மையை கொடுப்பது தேவ திட்டமானா, என் மேல் நீர் வைத்த கரமே இம்மட்டும் என்னை, கைகளை உயர்த்தி, ஒன்றுமில்லா என் நிலை அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றே. ஹல்லேலூயா. ஆமென். நேற்று பாஸ்டர் பென்ஸ் அவங்க சாட்சியை கேட்டுட்டு இருந்தேன். அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, ஆமென், இதோட முடிஞ்சது. எத்தனை முறை
அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். ஒரு நாளில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் 3 மணிக்கூர் பாஸ்டர் 3 மணிக்கூர் தூங்கினது அவங்களுக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷமா இருந்துச்சான். அவரை என்னெல்லாம் சொன்னாங்க. எத்தனை அதோனியாக்களை தாண்டி இன்னைக்கு இந்த ஊழியம் நிக்குதுன்னா இது கர்த்தராலே. சாலமோன் ஆண்டவர் கேட்கிற, உனக்கு என்ன வேணும் கேளு. அவன் என்ன கேட்கிறான்? ஆண்டவர் எப்படி கேட்டான்னு சொல்லவா? அவர் கொடுக்க விரும்புறத கையில மறைச்சு வச்சுட்டு கேட்கிறார். இவன் கரெக்டா கேட்கிறானா பார்க்கலாம். ஆண்டவர் கையை விரிச்சிட்டு என்கிட்ட ஒண்ணு இல்லப்பான்னு சொல்லி கேட்கிறவர் அல்ல. எனக்கு என்ன தேவையோ அதை அவர் உயிர்த்தெழுந்து சீஷர்களை பார்க்க போய் பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டான்னு கேட்டாங்க. இவங்க கஷ்டப்பட்டு மீனை பிடிச்சிட்டு இங்க வந்து அவர் அழகா ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறார்ல. தேவன் நம்மளை ஜெபிக்க வைக்கிறார்னா கையில நமக்கான நன்மையை உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்தவைகளை ஒரு கண்ணும் காணவில்லையா? ஹல்லேலூயா. உனக்கு என்ன வேணும் கேளு அப்படிங்கிறார். ஆமென். நான் சொல்றேன், ஆண்டவரே ஞானத்தை கொடுங்க. ஆண்டவர் பார்க்குற ஒன்று ரைட்டு, இன்னும் இருக்குது. ஆண்டவரே நாங்க எங்க திராணிக்கு தான்பா கேட்க முடியும், நீங்க உங்க ஈவின் அளவுக்கு தக்கதாய் கொடுக்கிறவர். நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், சாலமோன் கேட்டது ஞானம் மட்டும். கர்த்தர் அவனுக்கு ஞானத்தோடு கூட ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். இந்த 21 நாட்கள் நீங்க என்ன கேட்டீங்களோ அதுக்கு குறைவா இல்லை, அதற்கு அதிகமாய் தேவன் உங்களுக்கு தருவாராக. நல்ல கைகளை தட்டி நீதியும் ஞானமும் ஆனவரே. கைகளை உயர்த்தி இயேசுவே நீரே. இந்த அதோனியாவுக்கு அவன் தன் ஜனத்தில் எல்லா ஆதரவு இருந்துச்சு. ஏன்னா அவங்க நினைச்சிட்டாங்க இவன் தான் அடுத்த ராஜா. ஆனா தேவனுடைய ஆதரவு யார் மேல இருந்துச்சு? அந்த போக்கு வரவு அறியாத சாலமோன் மேல. ஆமென். பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய. ஆமென். இதுவரை கிடைத்தது பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டது, இனியும் கிடைக்க போகிறது. ஆமென். ஏன்னா செருபாபேல் கையில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. ஆமென். நான் ஆவியிலே களி கூர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எதை குறித்து? அதோனியாக்களை குறித்து பயப்படுறீங்களா? கலங்குறீங்களா? பெரிய பர்வதம் நீ ஏமாத்திரம். உன் கையில் இருக்கிறது ஒரு கல்லு தான், உன் முன்னாடி இருக்கிறது பர்வதம். கடல்ல ஒரு துளியை போட்டா யாருக்குங்க தெரியும்? செருபாபேல் கையில ஒரு கல்லு தான் இருக்கு, ஆனா எதிர நிக்கிறது பர்வதம். இங்க கல்லா பர்வதமாங்கிறது விஷயம் இல்ல, கிருபை விஷயம். இந்த கிருபை, இந்த ஒரு சின்ன கல்லுக்கு அதற்கு கிருபை உண்டாவதாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிருபை உண்டாவதாக. உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம், அதை குறித்து ஐயோ அவங்க கிட்ட பெருசு, நோ நோ நோ. துன்மார்க்கருடைய செல்வ பெருக்கை பார்க்கலாம் நீதிமானுடைய கொஞ்சம் நல்லது. அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. ஆமென் ஆமென். இன்னொரு சம்பவத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். மத்தேயு 16:19. மத்தேயு 16வது அதிகாரம் 19வது வசனம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நானும் உனக்கு கொடுப்பேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ, பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ. இப்போ ஆண்டவர் கீயை யார்கிட்ட கொடுக்கிறார்? இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? பேதுருவுக்கு. வாசல் யாரு? இயேசு. அப்ப வாசலை ஓபன் பண்ற கீயை ஆண்டவர் யார்கிட்ட கொடுக்கிறார்? பேதுருட்ட. அப்ப ஃபர்ஸ்ட் வாசலை யார் தான் ஓபன் பண்ணோம்? பேதுரு. பேதுரு வாழ்க்கையில எல்லாத்துலயும் ஃப்ரெண்ட்ல நின்றுட்டு இருந்த பேதுரு மறுதலிச்சிட்டான். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பிறகு வருகிறார். பேதுருட்ட வந்து அந்த கீயை கொடு. இனி இந்த கீ யாருக்கு தான் கொடுக்கணும்? யோவான். ஏன்னா யோவான் தான் சிலுவைக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தார். கொடுத்தாரா?
அது உனக்கென்று வைக்கப்பட்டது. பெந்தேகோஸ்தே நாள் வந்துச்சுல்ல, 12 சீஷர்கள் எழும்பி நின்ற போது ஆண்டவர் உன்கிட்ட ஒன்று சொல்லிட்டு இன்னொருத்தனுக்கு செய்ய மாட்டார். பேதுரு தான் ஓபன் பண்ணி கொடுக்கிறார். ஆமென். பேதுருவை விட தகுதி உள்ளவன் அந்த கூட்டத்தில் யாருன்னு கேட்டா நம்ம பார்வையில் சொல்லுவோம் யோவான். அடுத்து கேட்டா அந்திரையான்னு சொல்லுவோம். ஏன்னா அந்திரையா தான் பேதுருவையே கூட்டிட்டு வந்தார். ஆமென். அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை, வேற்றுமை நிழலும் இல்லை. பெந்தேகோஸ்தே நாள் வந்த போது 12 பேர் எழுப்பி நிற்கிறாங்க. ஆண்டவர் பேதுரு வச்சுதான் பேச வச்சார். கிறிஸ்துவாகிய டோரை பீட்டர் ஓபன் பண்ணி கொடுக்கிறார். 3000 பேர். இப்பொழுது அப்படியே நாட்கள் செல்லுகிறது. சுவிசேஷம் அநேக ரட்சிக்கப்படுறாங்க. இன்னும் புறஜாதியாருக்கு சுவிசேஷம் போகல. 9வது அதிகாரத்தில் கர்த்தர் பவுலை பிடிக்கிறார். பவுலை எதற்கு அப்போஸ்தலனாய் தெரிந்தெடுக்கிறார்? புறஜாதியாருக்கு. ஆனா வெயிட் பண்ண வைக்கிறார். கீ யார்கிட்ட தான் இருக்கு? பேதுருட்ட. பவுலையும் பேதுரையும் கம்பேர் பண்ணும்போது படிச்சது யாரு? பவுல். எல்லாத்திலையும் சிறந்தவர். ஆமென். உனக்கு கொடுக்கப்பட்டது உன்னை விட படிச்சவன் வந்ததும் தூக்கி கொடுக்கிறதற்கு அவர் மனிதர் அல்ல. பவுலை வெயிட் பண்ணு. உன்னை நான் புறஜாதியாருக்கு அப்போஸ்தலனா தெரிந்தெடுத்தது உண்மைதான். பேதுரு மொத்தமே 2 நிருபம் தான் எழுத போறார். நீர் 14 நிருபம் எழுத போறது உண்மைதான். ஆனா நான் இது பேதுருக்கு என்று கொடுக்கப்பட்டது. பவுலை வெயிட் பண்ண வச்சுட்டு 10வது அதிகாரத்துல பேதுரு மாட்டேன்ட்டான், பேதுரு முடியாதுன்ட்டான். ஆண்டவர் பேதுரு உன் கையில நான் கீ கொடுத்துட்டேன், நீ ஓபன் பண்ணும். நீ ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் பேதுருவை கன்வின்ஸ் பண்ணி பேசி அவனோடு இடைப்பட்டு அவனை கொண்டு போய் ஓபன் பண்ண வைக்கிறான். அவன் தான் புறஜாதியாருக்கு முதல் சுவிசேஷம் சொல்றான். பேதுரு ஓபன் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் பவுல் புகுந்து விளையாடுறாரு. ஹல்லேலூயா. எதுக்கு நம்ம விட திறமையானவங்க இருப்பாங்க, படிச்சவங்க இருப்பாங்க. அதை பார்த்தது ஆண்டவர் மனசு மாற மாட்டார். உனக்கென்று வைக்கப்பட்டது, உனக்கென்று கொடுக்கப்பட்டது, அது உனக்கு தான். இந்த பட்டணத்தில் உன்னை கொண்டு செய்யும்படி கர்த்தர் எதை நியமித்திருக்கிறாரோ அதை உன்னிடத்திலிருந்து எடுத்து இன்னொருத்தங்களுக்கு கொடுக்க மாட்டார்.